ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா கரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியாக இருக்கிற நம்ம ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா மே 1 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான கார்த்திக் சுப்ராஜ் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நம்ம ரெட்ரோ படத்தோட படக்குள்ள இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் ரிலீஸ் டேட் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் தான் இந்த படத்தோட ட்ரெய்லரையுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக லான்ச் பண்ண போகிறாங்களாம். பட் இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் எந்த இடத்துல நடக்குதுன்னு ஆஃபீஸராக சொல்லலை. இதுக்கு முன்னாடி கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை இந்த படத்தோட படக்குழு நம்ம சென்னையில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் தான் மிக பிரம்மாண்டமாக வைக்கலான்னு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி முக்கியமாக நம்ம ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராருன்னு நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவரை தான் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாலாம் இன்வைட் பண்ணியிருக்காங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரா இல்லையான்னு. சரி கைஸ், ஏப்ரல் 18 இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரையும் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச், அதாவது இந்த படத்தில் இருக்க எல்லா பாடலையுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்போட வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு ரொம்பவே முக்கியமான படம். பிகாஸ் அவரோட கடைசி ஃபிலிமான கங்குவா படத்தை தமிழ்நாடே வச்சு செஞ்சுது. ஸோ இந்த படம் மூலமாக வேற லெவல் கம்பேக்கை பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.